உங்களுக்கு வந்து என்னன்னா கரெக்ட் அவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு வந்து மறக்காது. ஒரு டைம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான, எப்பவுமே நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு யூஸ் கிடையாது. அது ஒரு டைம் என்ன பண்ணணும், நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து என்னன்னா நம்ம எக்ஸாம்ல வந்து நல்லா வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல என்ன நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து நல்லா அட்டெண்ட் பண்ண முடியும். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேராகிராஃபா படிச்சுட்டு நீங்க அவங்க போயிட்டு இது வருமா அது வருமா அப்படிங்கறத வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஒன் லைனரா வந்து நீங்க பார்த்துட்டு குவிஸும் அதுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது ஒரு எக்ஸாக்ட் ஒரு 20 மார்க்ஸ்னால உங்களால வந்து என்ன எக்ஸாக்ட்டா உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து போலாம். சோ ஏப்ரல் 16th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நேஷனல் அஃபேர்ஸ். சோ நேஷனல் அஃபேர்ஸ்ல என்னன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட் வந்து விசிட் பண்ணிருக்காரு. எதுக்காக அப்படின்னா டெல்லி டேராடூன் எக்கனாமிக் காரிடர், அது வந்து என்ன 213 கிலோமீட்டர் 6 லைன் காரிடர் அப்படின்னு சொல்றாங்க. என்னது எக்கனாமிக் காரிடர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளாதார வழித்தடம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய வர்த்தகம் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு, நம்ம வர்த்தகம் எல்லாரும் வந்து முதலீடு பண்றதுக்காக ஒரு பொருளாதார வழித்தடத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு, அதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன எக்ஸாம்ல வந்து என்ன ஊர் கேட்பாங்க, டெல்லி டேராடூன் எக்கனாமிக் காரிடர், அது என்ன கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் சொல்லி கேட்பாங்க. ஸோ 213 கிலோமீட்டர் 6 லைன் அப்படிங்கிறது படிச்சு வச்சிருக்கணும். இது வந்து என்னன்னா இதுக்கான பட்ஜெட் வந்து எவ்வளவு வந்து அவர் அலோகேட் பண்ணாருன்னு கேட்பாங்க. ஸோ 12,000 crore rupees வந்து அவர் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க இதுக்காக. இந்த பொருளாதார வழித்தடத்திலே ஒரு 12 கிலோமீட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வைல்ட் லைஃப் எலிவேட்டட் காரிடர், அதாவது வனவிலங்குகள் நடந்து போகக்கூடிய ஒரு பாதையும் இந்த 12 கிலோமீட்டர்ல இந்த வழித்தடத்திலே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் கேட்பாங்க, என்னன்னா வைல்ட் லைஃப் எலிவேட்டட் காரிடர் வந்து எத்தனை கிலோமீட்டர்ல வந்து இந்த பொருளாதார வழித்தடத்துல வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கேட்பாங்க. ஓகேவா, இது வந்து என்னன்னா ஒரு அட்வான்ஸ்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் இந்த பொருளாதார வழித்தடத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்பாங்க என்ன சிஸ்டம் வந்து அட்வான்ஸ்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த கண்டென்ட்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் மேல வேற எதுவும் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா DPIIT and Ministry of Commerce and Industry. So DPIIT என்னன்னா Department for Promotion of Industry and Internal Trade. அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா ஒன்ஸ் ஆஃப் 2.0 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டீப் டெக் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அதோட இது பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னா 10,000 crore rupees. ஓகேவா, சோ இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா ஒன்ஸ் ஆஃப் 2.0 இந்த क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட பட்ஜெட் எவ்வளவு 10,000 crore rupees வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம ஆந்திர பிரதேச முதலமைச்சர் வந்து சிஎம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து என்ன இனாகிரேட் பண்ணிருக்காரு அப்படின்னா அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து அமராவதி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இனாகிரேட் பண்ணிருக்காரு. இது வந்து என்னன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஓபன் அக்சஸ் குவாண்டம் ஹார்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த क्वेश्चन வந்து ஆந்திர பிரதேச சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து என்ன வந்து இனாகிரேட் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓபன் அக்சஸ் குவாண்டம் ஹார்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் எக்கோசிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து எனேபிள் பண்றதுக்காக ஒரு 2 அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னா 2 ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, சர்வே ரிப்போர்ட் ஆன் ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இது 2 தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் அண்ட் எக்கோசிஸ்டத்தை வந்து எனேபிள் பண்றதுக்காக யார் வந்து ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா நீங்க வந்து நிதி ஆயோக் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, சோ இந்த 4 இப்போதைக்கு பார்த்தா இந்த 4 கண்டென்ட்மே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பஸ்ஸோட கண்டிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் பிரதான் மந்திரி சங்கராலயா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட டெமோக்ராட்டிக் அண்ட் நேஷனல் ஹெரிடேஜ் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அதை ஷோகேஸ் பண்றதுக்காகவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இந்த பிரதான் மந்திரி சங்கராலயோட MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மியூசியம்ஸ் அண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க நேஷனல் ஹெரிடேஜ் அண்ட் டெமோக்ராட்டிக் இதை ப்ரிசர்வ் பண்றது வந்து எது அப்படின்னு கேட்டாவே உங்களுக்கு வந்து இந்த மியூசியம் அண்ட் லைப்ரரி PMML அப்படின்னு ஈஸியா நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போர்ட்டல் கூடயும் டிஜிட்டல் டெக்னாலஜி கூடயும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம எதுக்காக வந்து இவங்க 2 MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பூஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்காகவும் NCS போர்ட்டல்
டெக்னாலஜி கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சோம் NCS கரியர் போர்ட்டல். ஸோ கெரியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னாவே நீங்க போர்ட்டல் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியா வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈஸ்ட் சிக்கிம்ல வந்து பார்டர் கனெக்டிவிட்டி வந்து பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு ரேடியோ சிக்கிம் சுந்தரி அப்படிங்கிற ஒரு சேனல், ஒரு ரேடியோ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா 88.4. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்டர் வில்லேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் வில்லேஜ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து எதுன்னு கேட்பாங்க. ஸோ ஈஸ்ட் சிக்கிம் இருக்கக்கூடிய அந்த ரேடியோ சிக்கிம் சுந்தரி இந்த ரேடியோ ஸ்டேஷன் தான். நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து GE ஏரோஸ்பேஸ். இந்த GE ஏரோஸ்பேஸ் என்னன்னா ஒரு அமெரிக்க நிறுவனம். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணக்கூடிய F404IN20 இன்ஜின்ஸ் இருக்குல்ல அந்த இன்ஜினை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு கிடங்கு, அதாவது கண்ட்ரி டிப்போர்ட் ஃபெசிலிட்டியை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து क्वेश्चन கேக்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். சோ இந்த ஏர்கிராஃப்ட்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்றாங்கன்னு கேட்பாங்க. F404IN20. சோ யார் கூட வந்து அது வந்து இணைஞ்சு இந்த கண்ட்ரி டிப்போர்ட் ஃபெசிலிட்டியை உருவாக்குறாங்க அப்படின்னா GE ஏரோஸ்பேஸ் ஒரு அமெரிக்க நிறுவனம். ஓகேவா? சோ இன்னைக்கான ஏப்ரல் 16 நேஷனல் அஃபேர்ஸ் வந்து ஃபினிஷ்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா ஓவர்வியூ ஆஃப் 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய போர்ட் லூயிஸ்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா எத்தனாவது இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 9th. ஸோ எங்க நடந்துச்சுன்னு வந்து கேட்பாங்க. இதோட தீம் என்னது அப்படின்னா கலெக்டிவ் ஸ்டூவர்ட்ஷிப் ஃபார் இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ், அதாவது இந்திய பெருங்கடல் அந்த அமைப்போட கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா இது இந்த கான்ஃபரன்ஸோட தீம். இதோட அப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னா சாகர் ஃப்ரேம்வொர்க்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜனல் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோட அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ சாகர் அப்படிங்கிறது என்னன்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி ரீஜன். அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா அந்த கண்ட்ரீஸ்லோட செக்யூரிட்டி அண்ட் அதோட growth வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோட அப்ஜெக்டிவ். சோ இந்த क्वेश्चन எடுத்துட்டோம்னா இதான் கேட்பாங்க. எத்தனாவது கான்ஃபரன்ஸ் கேட்பாங்க, எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க, எந்த ஃப்ரேம்வொர்க்கு கீழ அப்படினு கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். சோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல வேர்ல்ட் லைன் அப்படிங்கற ஒரு நிறுவனம் வந்து என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த ரிப்போர்ட் மூலமா UPI வந்து மையமா வச்சு அதோட டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா 228.5 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. சோ இந்த வேர்ல்ட் லைன் இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் இந்த UPI 228.5 பில்லியன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நியூமரிக்கலா கேட்கணும்னா அந்த क्वेश्चन கேட்பாங்க. அப்படி இல்லனா இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்பாங்க. சோ வேர்ல்ட் லைன் SA அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா விசாவும் HDFC பேங்க்கும் பார்ட்னர் ஆகி என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா FIFA வேர்ல்ட் கப் நடக்க போகுதுல. சோ FIFA வேர்ல்ட் கப் 2026 மையமா வச்சு பிக்சல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமா மேட்ச் டிக்கெட்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், வவுச்சர்ஸ், மர்ச்சன்டைஸ் சொல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீ கேட்கலாம் எந்த பேங்க் கூட அவங்க பார்ட்னரா வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ HDFC பேங்க். சோ இது எப்படின்னா FIFA FIFN இருக்கு. சோ HDFC பேங்க்ல FN இருக்கு. சோ இந்த क्वेश्चन கேட்டாவே நம்ம HDFC பேங்க் அப்படிங்கறத ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? Thank you.